ஸ்தாபிதங்களில் பல வகை இருக்குது. ஸ்தாபிதம் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை நிர்ணயம் பண்ணி கோயில்கள் எப்படி நிர்ணயிக்கணும் அப்படிங்கிறதுல பல வகை இருக்குது. அதில் பிரதானமாக 3 சொல்லப்படுறது என்னென்னா தேவஸ்தாபிதம், ரிஷி ஸ்தாபிதம், மனுஷ ஸ்தாபிதம். இது 3 பிரதானமாக சொல்லக்கூடிய விஷயங்கள். இதில் தேவஸ்தாபிதம் அப்படின்றது என்னென்னா பூர்வ காலத்தில் புராண காலங்களில் ஒரு தேவர்கள் இல்லைன்னா செலஸ்டியல் பீயிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கான ஏதாவது ஒரு நிகழ்வுகளில் ஏற்பட்ட பாவங்களை கலைக்க பூலோகத்திற்கு சில கோயில்களையோ வழிபாடு தலங்களையோ உருவாக்கி அந்த இடங்களில் சிவலிங்கத்தையோ இல்லை பிள்ளையாரையோ அதற்கான மூர்த்தங்கள் முருகனையோ ஸ்தாபிதம் பண்ணி அவங்க வணங்கி இந்த இடத்துல இந்த பூஜை தான் நடைபெறணும் அப்படிங்கிறத அவங்களோட அனுபூதியினால, அதாவது அனுபூதின்றது அவங்களோட அனுபவத்தினால அவங்களோட பாவம் கலைந்திருக்கும். அவங்க எந்த பிரச்சனைக்காக இந்த வழிபாடு செஞ்சாங்களோ அந்த பிரச்சனை நீங்கியதின் பொருட்டு அதை அப்படியே ஒரு ஆலயமாக அமைச்சு இந்த ஆலயத்தில் இதுதான் நடக்கணும் அப்படின்னு வகுத்து கொடுத்துட்டு போனால் அது தேவஸ்தாபிதம். தேவஸ்தாபிதங்களில் இருக்கக்கூடிய கோயில் ஏகப்பட்டது இருக்குது. அந்த தேவஸ்தாபிதங்களில் இறைவன் தானே ஆவிர்பாவித்து தரிசனம் கொடுத்து என்ன தெரியணும் அப்படின்றதையும் சொல்லி என்ன பண்ணணுன்றதையும் சொல்லி தவம் இருந்தோருக்கு வரமளித்து எல்லாமே பண்ணிட்டு இதுதான் இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டும் போகிறது தான் தேவஸ்தாபிதம். அதில் நம்ம கரெக்ஷன்ஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. சாநித்தியம் தானே இருக்கும் அங்கே. ஏன்னா அவரே வந்துடுறார் இல்லையா, அவரே வந்துடுறார். என்ன ஸ்தாபிதமோ அந்த ஸ்தாபிதத்துக்கான பரம்பொருள் அங்கே தரிசனம் கொடுத்துட்றாரு. அந்த தரிசனம் கொடுத்துடுறதுனால நமக்கு அந்த பிரச்சனை இருக்கிறது இல்லை. சாநித்தியத்துக்கு நம்ம போராட வேண்டாம். இது தேவஸ்தாபிதம். சரி, இப்போது ரிஷி ஸ்தாபிதம் என்னன்றதை பார்ப்போம். ரிஷி ஸ்தாபிதம் அப்படிங்கிறது என்னென்னா சித்தர்கள், முனிவர்கள், ரிஷிகள், யோகிகள் தங்களோட முயற்சியினாலும் தபஸ்னாலும் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய அவங்க அதெல்லாம் நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய இடத்துல உத்தரவாகி இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்தாபிதம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சிவலிங்கத்தையோ இல்லை என்ன ஒரு கோயிலில் அவங்க நிர்மாணிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை நிர்மாணித்து அதுக்கான பூஜை முறை என்ன பூஜை அது எல்லாத்தையும் அவங்க செஞ்சாங்க அப்படின்னா அது பேர் ரிஷி ஸ்தாபிதம். இந்த ரிஷி ஸ்தாபிதத்தில் ஒரு விஷயம் என்னன்னா தேவஸ்தாபிதத்துக்கும் ரிஷி ஸ்தாபிதத்துக்கும், தேவஸ்தாபிதத்தில் அவங்களோட பிரச்சனையை நீங்கிறதுக்கோசரம் இந்த இடத்துக்கு அதை செஞ்சு அந்த பிரச்சனை நீங்கிருச்சு, ஸோ இந்த இடத்துக்கு இதுதான் சிறப்பு அப்படின்னு பண்ணுறது தேவஸ்தாபிதம். ரிஷி ஸ்தாபிதத்துலேயும் சாநித்தியம் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்களுக்கு உத்தரவாக வர்றது அது, நீ இந்த இடத்துல இதை பண்ணணும், நீ இப்படி பண்ணணும் அப்படின்னு வரக்கூடியது. அப்படின்னு வரக்கூடிய அந்த நேரத்தில் இறைவன்கிட்ட என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் பிரசன்னமாக கேட்டு ஸ்தாபிதம் பண்ணி அதுபடி பண்ணிட்டு போயிடுவாங்க. இது 2 வகையான ஸ்தாபிதத்துக்குமே சாநித்தியம் அப்படிங்கிறது இறைவன் ஏற்கனவே கேரண்டி பண்ணிட்டார். அவர் நான் இருக்கேன் அப்படிங்கிறத சொல்லிட்டார். ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு விஷயத்தில் இது இங்கே இப்படி தான் அப்படிங்கிறது முடிவாயிடுச்சு. இப்போது மனுஷ ஸ்தாபிதத்துக்கு வரும்போது தான் ஆகமங்கள் விதிகள் எல்லாம் வந்துடுறது. இந்த ஆகமங்கள் விதிகள் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டோம்னா இதெல்லாம் வகுக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி இல்லை, என்றைக்கோ. அதாவது ரிஷிகள் யோகிகள் கலியுகத்தில் குறைய வாய்ப்பு இருக்குது. தேவர்கள் யாரும் இப்போ விஸ்வகர்மா பூலோகத்தில் கோயில் கட்ட போகிறது இல்லை. இந்த நிலமையில் நமக்கு நம்மளே ஒரு கோயில் கட்டணும் அப்படின்னா அங்கே இறைவனோட சாநித்தியத்தை ஏற்படுத்துறது எப்படி அப்படின்னு அப்போவே வகுத்து வச்சுட்டாங்க. இந்த மாதிரி நிலம் இருக்கணும், இந்த மாதிரியான உடல் அமைப்பு மாதிரியான ஒரு விஷயங்கள், இப்படி தான் அஸ்திவாரம் போடணும், இப்படி தான் கோபுரம் எழுப்பணும், இப்படி தான் மண்டபம் கட்டணும், இந்த மாதிரியான உற்சவம் பண்ணணும், ஒரு குளம் வேணும், ஒரு இது வேணும். இதெல்லாம் ஒரு ஃபேக்டர்ஸாக எல்லாம் சேர்ந்து வந்தால் அதை கோயில், ஆகம விதி பிரகாரம் கோயில் அப்படிங்கிறத ஏற்றுக்கலாம். இப்போ இந்த 3 வகையான ஸ்தாபிதத்தில் சாம்பவி பீடத்தில் நம்ம ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அந்த அபயேஸ்வரர், அங்கநாயகி அபயேஸ்வரர் இந்த ஒரு சந்நிதியாகப்பட்டது எந்த ஸ்தாபிதத்துக்கு கீழே வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷி ஸ்தாபிதத்துக்கு கீழே வருது. இந்த ரிஷி ஸ்தாபிதம் ஏன்
அப்படின்னு கேட்டோம்னாங்க, சாம்பவி பீடத்தில் நடந்த எண்ணற்ற யஜ்யங்களோட பலனாகவும், எண்ணற்ற யஜ்யங்கள்னு நான் சொல்கிறது குறைஞ்சது 100க்கு மேலே, குறைஞ்சதுக்கு 100க்கு மேலே யாகங்கள், ஹோமங்கள் இல்லை யாகங்கள். ஹோமத்துக்கும் யாகத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னாக்கா, ஹோமம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட தேவதாக்காக ஒரு குறிப்பிட்ட பலனுக்கோசரம் நம்ம கிரகப்பிரவேசமோ புண்ணியாவாசனமோ பண்ணும்போது அக்னி கிரியை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணக்கூடியது தான் ஹோமம். யஜ்யம் அப்படிங்கிறது ஒரு ஒரு பெரிய முறை. அதாவது அதுக்கு எந்த விதமான தேவையும் பர்சனலாக கிடையாது. செல்ஃபிஷ் ரீசன்ஸ்க்கு யஜ்யம்னு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஹோமம் பண்ணாலே போதும். இப்போ எனக்கு ஒரு தடையாக இருக்குது, ஏதோ ஆஃபீஸ் போகிறேன் வேலைக்கே ஆகலை அப்படின்னா நான் பண்ணுறது பேர் ஹோமம். கணபதி ஹோமம் என் வீட்டில் பண்ணிக்கிட்டால் எனக்கு நல்லது. இப்போ ஒரு குழந்தை பிறந்திருக்கு, புண்ணியாவாசனம் பண்ணால் குழந்தை சுத்தமாகும், வைப்ரேஷன்ஸ் கிளியரப் ஆகும் அப்படின்னு நம்ம பண்ணால் அந்த புண்ணியாவாசனத்துக்கோசரம் பண்ணக்கூடியது பேர் ஹோமம். யஜ்யம்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, யஜ்யம்ன்றது ஒரு சின்ன சமூகமாவது குறைஞ்சது 10-20 குடும்பங்களை மனசில் வச்சு அதுக்கு எல்லாரோட வெல்பீயிங், காலே வருஷத்து பர்ஜன்யா பிருத்திவி சஸ்யசாலினி தேசோயம் சோபரஹிதே, அதாவது மழை நேரத்துக்கு பெய்யணும், பிருத்திவி சஸ்யசாலினி நிலம் நம்ம மேலே கருணையாக இருக்கணும். நிலம் கருணையாக இருந்தால் தான் நமக்கு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம், இல்லைனா பசி பட்னி தான். அந்த மாதிரி பிருத்திவி சஸ்யசாலினி தேசோயம் சோபரஹிதே, நாடு நல்லா இருக்கணும். நான் நல்லா இருக்கிறதுங்கிறத விட நாடே நல்லா இருக்கு. நாடு நல்லா இருக்கிற இடத்துல நான் மட்டும் கஷ்டப்பட போகிறதில்ல. நாடு நல்லா இருந்தால் நான் வளர்கிறதுக்கு வாய்ப்பு வகைகளும் ஜாஸ்தியாகும் அப்படிங்கிற எண்ணம். தேசோயம் சோபரஹிதே சஜ்ஜனா சந்து நிர்பயா, அதாவது கூட இருக்கிறவங்களுக்கும் சந்துக்கள் ஸ்பிரிச்சுவல் சீக்கர்ஸ் இல்லை வாழ்க்கையில் நாங்கள் ஆன்மீக தேடலில் இருந்துக்கிறோம், லௌகீக வாழ்க்கைக்கு வரலன்னு போனவங்கலாம் பயம் இல்லாமல் இருக்கணும். அப்படின்னா தான் தேசம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். எல்லாருமே ஒரு பயத்தில் இருந்தால் எப்படி தேசம் நல்லா இருக்குன்னு அர்த்தமாகும்? இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் அருளணும் அப்படின்னு இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணி பண்ணுறதுக்கு பேர் தான் யஜ்யம். அந்த யஜ்யங்களில் அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை நம்ம முன்னிறுத்தி பண்ணுறதுக்கு பேர் தான் யஜ்யம். ஹோமம் அப்படிங்கிறது நம்ம ஒரு ஒரு நமக்கு தெரிஞ்ச சர்க்கிள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு விஷயம் அப்படி ஒரு 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 பிரச்சனை இருக்குன்னா நம்ம கவுன்சிலர் வீட்டுக்கு போயிட்டு, எங்கள் வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இதுக்கு நீங்கள் எதனா பண்ணி கொடுங்க, எனக்கு போனாஃபைட் பண்ணி கொடுங்க, என் பையனுக்கு இந்த மாதிரி ஒரு சிபாரிசு ஒன்று எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்டால் அது ஹோமம். யஜ்யம்ன்றது அதே கவுன்சிலரை நம்ம ஏரியாவுக்கு கூட்டிகிட்டு இந்த ஏரியாவில் இந்த பிரச்சனைலாம் இருக்குது, லைட்டு போடணும், இது மாதிரியான ரோடு பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் காமிச்சு இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக எதனா ஒரு வழி பண்ணி தரணும்னு கேட்கறதுக்காக ஒரு 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 பெரிய ஸ்கேலில் கூட்டிகிட்டு வந்தால் அது பெரிய யஜ்யம். இந்த மாதிரி நடந்த பல யஜ்யங்களோட தீர்வாகவும் இந்த மாதிரி நடந்த யஜ்யங்களோட ஒரு வெளிப்பாடாகவும் தேவ பிரசன்னம்னால சாம்பவி பீடத்தில் குரு ஆச்சாரியாலாக உட்கார்ந்துருக்கக்கூடிய எங்களை மாதிரி ஆட்கள் ஜபத்தில் தபஸில் பிரசன்னமாக இது பண்ணு அப்படின்னு உத்தரவானதின் பேரில் பண்ணதுனாலும் இது ரிஷி ஸ்தாபிதத்துக்கு கீழே வரணும். இங்கே என்ன பூஜை நடக்கணும், இங்கே என்ன உற்சவம்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது டைரெக்டாக பிரசன்னத்தில் கேட்டு அதன் பிரகாரம் பண்ணக்கூடிய காரணத்தினால இது ரிஷி ஸ்தாபிதத்துக்கு கீழே வரும். இந்த ரிஷி ஸ்தாபிதத்தில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்னென்னா, அதுதான் சாநித்தியத்துக்கு அங்கே போராடுறத விட சாநித்தியம் ஊர்ஜிதம், உற்சவமும் பூஜையும் தான் தொடர்ந்து நடத்தணும். இதுதான் நம்ம சன்னதியோட ஒரு சிறப்பு அம்சம். இதை புஸ்தகமாகவும் போடணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது. இது எப்படி என்ன ஏது உருவாச்சு, இதுக்கு பின்னாடி நிறையா நடந்தது. பிரசன்னம் கேட்டு அது பண்ணி ஆவுடை பண்ணி நிறையா நடந்தது. அதெல்லாமும் போடணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இருந்தாலும் ஸ்தாபிதங்களோட வகைகளை மக்களுக்கு சொல்லணும் அப்படின்றது நான் நினச்சிட்டே இருந்தேன்.
ஏன்னா கோயில் அப்படின்னா என்ன, கோயிலுக்கும் நம்ம அவள் யார் வேணாலும் ஒரு கோயில் எங்கே வேணாலும் வச்சுக்கலாமா அப்படிங்கிறதுக்கும், கோயில்னால் எப்படி என்ன ஏது, ஒரு பூஜை ரூம் பண்ணுறது, ஒரு பூஜை ரூம் வீட்டில் வைக்கிறதுக்கும், ஒரு கோயில்னு ஒரு விஷயத்தை எப்போ சொல்ல முடியும் அப்படிங்கிறதுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லணுன்றதுக்காக தான் இந்த ஸ்தாபிதம்கான டிஃப்ரென்ஸை இங்கே நான் பதிவு பண்ணுறேன். இந்த ஸ்தாபிதத்துக்கு நடுவில் இந்த ஸ்தாபித முறைகள் படி வந்தால் தான் ஒரு விஷயத்த கோயில்னு சொல்ல முடியுமே தவிர்த்து, சாதாரணமாக நம்ம ஒரு விக்கிரகத்தை எடுத்துகிட்டு நம்ம வீட்டில் வச்சுக்கிறதாலேயோ எவ்வளோ பெருசாக வச்சுக்கிறதாமே அது கோயில்னு சொல்லப்பட முடியாது. கோயில் அப்படின்னு வந்துட்டாலே அது யஜ்யங்கள் இருக்கணுங்க, அதுக்கு சரியான ஒரு பூஜை முறை இருக்கணும், அங்கே ஸ்தாபிதத்துக்கு ஒரு யந்திர ஸ்தாபனம் ஆயிருக்கணும் விக்கிரகத்துக்கு கீழே. அந்த யந்திர ஸ்தாபனம் அங்கே வைக்க போகிற மூர்த்தி, அதாவது பிரதான மூர்த்திக்கு ஏற்புடையதான யந்திர ஸ்தாபனமாக இருக்கணும். அப்புறம் மூர்த்தி வைக்கணும், அப்புறமேட்டு அதுக்கான பூஜை. அதாவது மந்திரம் தந்திரம் யந்திரம் மூணும் சேர்ந்தது தான் ஒரு நிறைவான விஷயம். அதிலிருந்து அடுத்ததுக்கான விஷயங்கள் அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகும். இதுதான் நம்ம அங்கநாயகி சமேத அபேஸ்வரர் சந்நிதியோட ஒரு சிறப்பான அம்ச விளக்கம்.